ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த பேரை சொல்லும் பொழுதும். அப்பேற்பட்ட மனுஷனை ஒரு அண்ணனாக நம்ம நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும். என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, இந்த உலகமே ஒருத்தரை எதிர்த்து நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அதே உலகம் நீ தான் இந்த சினிமாவோட அடுத்த எதிர்காலம் அப்படின்ற அந்த சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, அதே வாயால் அந்த வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தை மாற வைக்கிறது இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு ஒன்று வேணும். அந்த உழைப்பை தாண்டி அவருடைய அந்த வில் பவர் அப்படின்றது இருக்குல்ல, அது யாராலையும் உடைக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு இமாலய மலை மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த உயரத்தை நெருங்க முடியும். ஆனால் அவர் அதையும் தாண்டி போயிருக்கான்னு நினைக்கும் பொழுது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி விஜய் அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நாங்கள் ஒரு ஆக்டராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் அவர் என்ன விஷனில் இருக்காரோ, நாங்கள் என்னவா அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அப்படி பார்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோன்ற ஒரு எதிர்பார்ப்பில் சந்தோஷத்தில் தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, அண்ணா இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களுக்காக அவர் வாங்கின அவார்ட்ஸ் அண்டு அவர் எந்தெந்த படத்துக்காக நாமினேஷன்ஸ் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 சர்க்கார் படம். அந்த படத்துக்காக ஃபிலிம் ஃபேர்லேருந்து அவார்ட் தராங்க. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டு சர்க்காருக்காக வாங்குறாரு. 2018 அதே மாதிரி ஃபிலிம் ஃபேரில் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் மெர்சலுக்காக நாமினேட் ஆகிறாரு. பட் அந்த வருஷம் அவர் வந்து செலக்ட் ஆகலை. அதே ஃபிலிம் ஃபேரில் வந்து 2017 தெரி படத்துக்காக நாமினேட் ஆகிறாரு. அதுலேயும் அவருக்கு அவார்டு இல்லை. அதுக்கப்புறம் 2016 ஃபிலிம் ஃபேரில் பெஸ்ட்டு மேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்ற அந்த கேட்டகரிக்காக அவர் வராரு. என்ன படத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா புலி. அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏண்டி ஏண்டி சாங், அது அண்ணா தான் பாடியிருந்தார் அந்த சாங்காக. பட் அதுலேயுமே நாமினேஷனில் தான் இருந்தார், செலக்ட் ஆகலை. அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட்ஸ் 2024 பெஸ்ட் ஆக்டருக்காக லியோவுக்கு நாமினேட் ஆகிறாரு. அண்டு பீஸ்ட்டுக்கும் அதே பெஸ்ட் ஆக்டருக்காக சைமாவுக்கு நாமினேட் ஆகிறாரு. மீண்டும் அதே பெஸ்ட் ஆக்டருக்காக மாஸ்டருக்கு சைமாவில் நாமினேட் ஆகிறாரு. பிகிலுக்கும் அவர் நாமினேட் ஆகிறாரு பெஸ்ட் ஆக்டருக்காக. மீண்டும் சர்க்காருக்கும் ஒரு நாமினேட் ஆகிறாரு பெஸ்ட் ஆக்டருக்காக. எனக்கு என்னென்னா, நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து அவர் எந்தெந்த வருஷங்கள்லாம் படம் பண்ணியிருக்காரோ, அதை பார்த்தீங்கன்னா 2017 கேப்பே விடாமல் 2004 வரைக்குமே ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற நாமினேஷனில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கார். அண்ட் 2018 மெர்சலுக்காகவும் சைமாவில் நாமினேட் ஆகிறாரு. 17 தெரிக்காக நாமினேட் ஆகிறாரு. 15 கத்திக்காக நாமினேட் ஆகிறாரு. 13 துப்பாக்கி படத்துக்காக நாமினேட் ஆகிறாரு. வெறும் அதில் வந்து ஆக்டராக மட்டும் இல்லாமல் மீண்டும் துப்பாக்கி வந்து பிளேபேக் சிங்கருக்காகவும் நாமினேட் ஆகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூகுள் சாங். எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து சோஷியல் மீடியா ஸ்லோவாக அடுத்தடுத்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ஒரு சேனல், அந்த சேனல் தான் அந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருந்தாங்க. அண்ணா பண்ண அந்த ஒரு பிளேபேக் சிங்கிங் சாங், அந்த வீடியோ அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு வெறும் டிவியில் மட்டும். அப்போ ஏற்பட்ட ஒரு பவர், அப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி, அப்போ ஏற்பட்ட ஒரு மேஜிக் எனக்கு தெரிஞ்சு அவரால் மட்டும்தான் பண்ண முடியுன்றதை நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து வந்தீங்கன்னா விஜய் அவார்ட்ஸ் 2018 ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற கேட்டகரியில் மெர்சல் படத்துக்காக வாங்குறாரு. ஜூரி அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டருக்காக வாங்குறாரு. மீண்டும் ஜூரி அவார்ட்ஸ் கத்தி படத்துக்காக வாங்குறாரு. அதை பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த இடத்துக்கு கத்தி மட்டும் இல்லாமல் ஜில்லாவுக்கும் சேர்த்தே தராங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இதே என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை விஜய் அண்ணா கையால் சிவகார்த்திகேயன் வாங்குறாரு. அது அண்ணாவோட அந்த க்ரோத் அண்ட் சேஞ்ச் ஓவரை நம்ம அங்கே ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். அவர் அடுத்தடுத்த ரேஞ்சு போயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபேவரட் ஹீரோக்காகவும் மீண்டும் கத்திக்காக வாங்குறாரு. அதே விஜய் அவார்ட்ஸில் மீண்டும் நாமினேட் ஆகிறார் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டுக்காக. அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு 13 வருஷங்க. 2014 தலைவா படத்துக்காக அவார்டு வாங்குறாரு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் சொல்லியிருப்பார், வேறு எந்த படத்துக்காக அவார்டுன்னு கூப்பிட்டுருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன், பட் தலைவா அப்படின்ற படம் ஜெயிச்சிருக்க வேண்டிய படம், அந்த படத்துக்காக அவார்டு தராங்கிறதுக்காக தான் நான் விஜய் அவார்ட்ஸுக்கு வந்தேன் அப்படின்றத சொல்லியிருப்பார். 2013 ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற கேட்டகரியில் அவருக்கு தான் அவார்டு தராங்க. என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அவார்டும் அவருக்கு தான் தராங்க. அண்டு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டும் அவருக்கு தான் தராங்க. மீண்டும்
ஃபேவரட் சாங்குக்கான ஒரு அவார்டு கூகுள் துப்பாக்கிக்காக வாங்குது. 2012 நாமினேஷனில் இருக்கார் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு. சுறாவும் 2011 ஃபேவரட் ஹீரோன்ற நாமினேஷனில் இருக்கார். வில்லுக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்றதுலையும் நாமினேஷனில் இருக்கார். மறுபடியும் ஃபேவரட் ஹீரோன்ற இடத்துல வேட்டைக்காரன் 2010 விஜய் அவார்ட்ஸில் நாமினேஷனில் இருக்கார். குருவி அப்படின்ற திரைப்படமும் 2009 நாமினேஷனில் வராரு. 2008 போக்கிரி படத்துக்காக என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த அவார்டை அண்ட் ஃபேவரட் ஹீரோக்கான அவார்டை பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை போக்கிரிக்காக விஜய் அவார்ட்ஸில் அவர் வாங்குறார். மீண்டும் எடிசன் அவார்ட்ஸு 2022 பீஸ்ட் படத்துக்காக பெஸ்ட் ஹீரோ அப்படின்றதுக்காக நாமினேட் ஆகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி வேலாயுதம் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டை வாங்குறார். மீண்டும் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் 1997 காதலுக்கு மரியாதை படத்துக்காக வாங்குறாரு. அப்போதைய ஆட்சி யார் இது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் அவர் வாங்கியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு மெர்சலை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் அவார்டாக மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய இடத்துல போச்சு. மிக முக்கியம் யூகேல கூட ஒரு ரொம்ப அழகான ஒரு நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற கேட்டகரியில் மெர்சலை லாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ்லையும் 2018 மெர்சலுக்காக அவார்டு வாங்கியிருப்பார். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம எல்லாரையும் பார்த்துருப்போம். ரொம்ப அழகான விஷயம். அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் கையால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக அந்த அவார்டை வாங்கியிருப்பார். அண்ட் அவர் அதை பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் 2013 துப்பாக்கி படத்துக்காக வாங்கியிருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் நண்பன் படத்துக்கும் அந்த அவார்டை சேர்த்து தான் தராங்க விகடன் அவார்ட்ஸ். அப்புறம் நிக்லோடன் கிட்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்றது அது 2023 நாமினேஷனில் வந்திருக்காரு. பீஸ்ட்டுக்காக ஃபேவரட் மூவி ஆக்டர் சவுத் அப்படின்ற நாமினேஷனில் மீண்டும் அதே கேட்டகரி ஃபேவரட் மூவி ஆக்டர் சவுத்துன்ற கேட்டகரியில் மாஸ்டருக்கும் நாமினேட் ஆகியிருக்காரு. ஜி சினிமா அவார்ட்ஸில் 2020 பிகில் படத்துக்காக செலக்ட் ஆகிறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அண்ணா கலந்துக்கலன்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். அண்ட் 2024 லியோ படத்துக்காகவும் அவரை செலக்ட் பண்ணுறாங்க. பட் அது வெறும் நாமினேஷன் மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் அண்ணா வாங்கியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். IARA அவார்ட்ஸை ரிசீவ் பண்ணுறாரு 2018 மெர்சல் படத்துக்காக. அதுலேயுமே அந்த அவார்டு இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாரும் வாங்கலைன்றதை பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அண்ணா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாருன்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. சரி, இவ்வளோ சொல்கிறியப்பா, அண்ணா இது வரைக்கும் எத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு, எத்தனை அவார்டுக்காக நாமினேட் ஆகியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 69 அவார்டுக்காக நாமினேட் ஆகியிருக்காரு. அதில் 39 அவார்டு வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ரீச், இவ்வளோ பெரிய அவார்ட்ஸ் அண்டு டாக்டர் விஜய் அப்படின்ற அந்த பட்டம் இது எல்லாம் சாதாரணமாக நடந்துடாது. மக்கள் இப்போவும் அவர் இன்னும் அடுத்த ரேஞ்சு கொண்டு போகணும், இன்னும் அவரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும். எப்படி மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அப்படி மக்களை அவர் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சி ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. இது வரைக்கும் அவர் அவார்டு கொடுத்தது, அவர் நாமினேட் ஆனதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் வரலாறு எப்படி இருக்க போகுதுன்னா அவர் கையால் யார் யாரெல்லாம் அவார்டு வாங்குறாங்க அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்ற இடத்த நோக்கி போயிட்டுருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு தம்பியாக அண்ணாவுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேனா இப்போ எப்படி சந்தோஷமாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி அடுத்து இன்னும் சந்தோஷமாக எல்லாரையும் வழி நடத்தணும் அப்படின்ற இடத்துல இருக்கீங்களோ அது இன்னும் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் நடக்கணும். நாங்கள் எல்லோரும் எப்படி உங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் எங்களை ரசிப்பீங்கன்னு தெரியும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு பெரிய விஷஸாகவும் ஒரு சின்ன தம்பியாக ஒரு வாழ்த்தாகவும் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் இந்த அவார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த அவார்ட்ஸில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியும், ஆனால் அண்ணாவோட பிறந்த நாள் அதில் நீங்கள் அண்ணாவுக்கு எப்படி வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை. நான் பிரவீன் KS. பாய்.